அனைவருக்கும் வணக்கம். இப்போ 2 ஜாதகம் இருக்கு. ஒரு ஜாதகம் லக்னாதிபதி உச்சம். இன்னொரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசம். இப்போ இந்த 2 பேருமே ஒரே ஊரில் தான் இருக்காங்க. ஒரே ஊரில் இருந்தாலுமே இந்த லக்னாதிபதி நீசம் பெற்றவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்புண்டா, அல்லது லக்னாதிபதி உச்சம் பெற்றவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்புண்டா? லக்னாதிபதி உச்சம் பெற்றவர் தோற்பதற்கும் வாய்ப்புண்டு, லக்னாதிபதி நீசம் பெற்றவர் ஜெயிப்பதற்கும் வாய்ப்புண்டு. இது எப்படி அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலும் அந்த ராசி எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அதே சமயத்தில் லக்னாதிபதியை சுபகிரகங்கள் பார்க்கணும், சுபகிரகம் சேர்ந்துருக்கணும். ரெண்டாவது, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், இவர்களும் நல்லா இருக்கணும். அப்போ இந்த அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் லக்னாதிபதி உச்சமானவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ விதிகள் இன்னும் சொல்லிட்டு போகலாம், நம்ம இந்த ஒரு விதியை மட்டும் பார்ப்போம். அதே சமயத்தில் லக்னாதிபதி உச்சமாக இருந்து அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்து பாவகிரக சேர்க்கை, பாவகிரக தொடர்பு இருந்து லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நீசமாகி லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நீசமானால் அந்த உச்சமாக இருந்தாலும் அது வெற்றியை தருவதற்கு சற்று வாய்ப்புகள் குறைவு தான். அதே சமயத்தில் லக்னாதிபதி நீசமான கிரகம் இருக்கு இல்லையா, அந்த நீசமான கிரகம் பாதிக்கப்பட்டு, அதாவது திதிசூன்யமாகி சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, அவருக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காரு, சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்காரு அப்படின்னா அந்த அமைப்பு ஜாதகத்துக்கு வெற்றியை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆக உச்சமான கிரகம் எப்பொழுதும் வெற்றியை தரும் என்று சொல்வதற்கு கிடையாது, நீசமான கிரகம் எப்பொழுதும் தோல்வியே தரும் என்பது சொல்ல முடியாது. 2 பலன்களும் மாறுவதற்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.